ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான அதிகாலை வேளையிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வாத நிமிஷம் நமக்கு செபிക്കാം. ஆண்டவரே, நல்ல சமயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பெரிதான மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை அல்லேலூயா ஜெபத்தில் பங்காளிகளாயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், ஊழியர்களே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகளே உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய குடும்பங்கள் இறங்கி அசைவாடட்டும், சபையில் இறங்கி அசைவாடட்டும். இத்தினங்களில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவர் அல்லேலூயா வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் இதனுடைய பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும் அளவு ஒரு மகிழ்ச்சி இவருடைய குடும்பங்களில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடசங்களையும் அதிகாரமுள்ள கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஒரு அற்புத விடுதல் இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பேருடைய குடும்பங்களிலும் இனி என்னாய் தீரும் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் இந்த அதிகாலை வேளையில் உருவாகும் அளவு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை பண்ணட்டும் அப்பா. எல்லா தடசங்களையும் நாங்கள் செபிச்சு காட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவருடைய மகிமை இறங்குறதுக்காக ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்டர்ஸ் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். சிவக்குழு தாய்மார்கள், சகோதரிமார்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் தருகிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இத்தினங்களில் ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய அற்புத விடுதல் குடும்பங்களில் உண்டாகட்டும், ஒரு செழிப்பு உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஆவியானவர் ஜெப விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆட்சி அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுகள், மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கங்கே ஆண்டவருடைய நாம நிமித்தம் செயல்படுகிற எல்லா ஊழிய பகுதிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சபைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த அதிகாலை வேளையில் எல்லா இடங்களிலும் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய பெரிதான மாற்றங்கள் உண்டாகட்டும். மனோபாரத்தோடு மனோநிலை நஷ்டப்பட்டு பாரப்படுகிற தவிக்கிற குடும்பங்கள் தேவனால் இந்த அதிகாலை வேளையில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளப்படட்டும். ஒரு அற்புத விடுதல் குடும்பங்கள் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். படிப்பறிவு சம்பந்தமாய் பாரப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புத்தி துறக்கப்படட்டும், புத்தி தெளியட்டும் அப்பா. பிள்ளைகள் மேன்மையாய் மாறட்டும், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் மேன்மையாய் மாறட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. தலைமுறைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனோபாரத்தோடு கேசுகள், வழக்குகள், பிரச்சனைகள் பாரப்படுகிற குடும்பங்களில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். ஊழியங்கள் செழிக்கட்டும். அற்புத விடுதல்கள் குடும்பங்களில் உண்டாகட்டும். ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு உம்முடைய கரத்தில் தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை தியானிச்சு நமக்கு ஜெபிക്കാം. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19, 20 வசனங்கள். அப்பொழுது சக்கரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறோம் என்றார். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரவாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ சக்கரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் உருவாகி வருகிறது. சக்கரியாவுக்கு புரியாமல் போகிற ஒரு சில நிலைமைகளே இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் வந்து சக்கரியாவினோடு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாக போகிறார். நீ செபிச்ச ஜெபங்களுக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலைகளை தரப்போகிறார். ஆனால் சக்கரியாவு, நான் இது எதனாலே நான் இது அறிய வந்தான் ஒரு நோக்கத்தோட தூதனோடு கேட்கிற ஒரு பாகம் தான் வாசிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் எதனாலே ஆண்டவரே பிரச்சனைகள் எனக்கு வந்தது, எப்படி ஆண்டவர் என்னோடு பேசுவார், இந்த பேசுற காரியங்கள் உண்மையா இருக்கிறியா, என்னோட வாழ்க்கையில் தூதனை அனுப்பி எப்படி தேவன் பேசுகிறார் என்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு காலத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அநேக பிரச்சனைகளில் பாரப்பட்டு இருக்கும் போது அநேக நாடுகளால் சக்கரியாவை பாருங்களா, ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிவிட செய்கிற ஒரு தேவ மனுஷன் குடும்பமாய் அநேகர்
ஒருவருக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்க வேண்டும் நேரமாகும் போ, இதுவரை காணாத ஒரு அற்புத விடுதல் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நேரமாகும் போ, தூதன் இறங்கி வந்து அவனோடு பேசி அவனை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சக்கரியா தூதனோடு கேட்கிற ஒரு கேள்வி, எதனாலே நான் இதை புரிந்து கொள்ளப்படும், எனக்கு அது தெரியவில்லை. நீ சொல்லுகிற காரியங்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பை என்ன நோக்கத்தோட தூதனோடு கேட்கிற ஒரு பகுதியை நாம் வாசிச்சிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேகர் இந்த காலத்தில் இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறது. அவருக்காக தூதன் வேலை செய்யும் போதும் தூதனுடைய செயல்பாடுகளே அவர் புரியாமலே அவிசுவாசிகளாய் இருக்கிறோம். அநேக நாடுகளாய் கர்த்தருக்காக பணிவிட செய்த இந்த தேவ மனுஷன் ஆண்டவருடைய சித்தங்களும் அவருடைய ஆலோசனைகளும் அவர் எப்படி பேசுவதும் எல்லாமே தெரிகிற இந்த மனுஷன் பாருங்களா, அவருடைய வாழ்க்கையிலும் தூதன் இறங்கி பேசும்போது அவனுக்கு புரியாத ஒரு ஸ்டேஜ் வருகிறது. எதனாலே நான் நம்ப வேண்டும், இது நடக்கிற காரியமா, என் மனைவி வயசு இருந்தவள், நானும் வயசாயிருக்கிறோம், எப்படி இந்த வாக்குத்தத்தம் என்னில் நடக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் இல்லை என்று சொல்லி ஒரு அவிசுவாசத்தினுடைய ஆவி இந்த மனுஷனை தொடுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரோடு கேட்கிறார், அநேக வருஷங்களாய் நீ செபிச்சு கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உனக்கு ஒரு பதில் தரும் போது ஒன்றும் புரியாதவனை போல எனக்கு என்ன செய்ய முடியும், இது எனக்கு ஒன்றும் தெரியறதில்லை, நான் அப்படியே மாட்டி இருக்கிறோம், இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியமா, நடக்க முடியுமா, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லையே என்று சொல்லி மனக்கவலையோடு இருக்கிற தகப்பனே, தாயாரே, ஊழியர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நீ ஜெபிச்சு அநேகருக்கு விடுதலைகளை கொடுத்திருக்கிறார், நீ ஆண்டவருடைய நாம நிமித்தம் பணிவிட செய்த மனுஷன் தான். ஆனாலும் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற விடுதலைகளை குறித்து இப்பொழுதும் உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறியா? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அதனுடைய 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், சக்கரியாவே உன் வேண்டுதலுக்கு தூதன் அவனை நோக்கி சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அல்லேலூயா. அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். அல்லேலூயா. தெளிவாய் அந்த இடத்திலும் தூதன் இறங்கி அவனோடு தெளிவாய் பேசிட்டும் 18ஆம் அதிகாரத்தில் வரும்போ ஒரு சந்தேகத்தினுடைய ஆவி, ஒரு அவிசுவாசத்தினுடைய ஆவி தேவன் தெளிவாய் பேசிட்டும் தூதனை வச்சு பேசிட்டும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே உண்டா? இத்தனை காலம் நடக்காத காரியம் இனி என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் அது எப்படி நடக்கும் ஒரு சந்தேகத்தினால் ஆவி சக்கரியாவை ரொம்ப அதிகமாய் முற்படுத்தியது. ஆனால் இந்த அதிகாலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஊழியர்களே, விசுவாச குடும்பங்களே, ஆண்டவர் எல்டர்ஸ் குடும்பங்களே, ஆண்டவர் உங்களோடு கேட்கிறார். அநேக நாடுகளாய் நீ சபையில் பணிவிட செய்கிறோம், அநேக நாடுகளாய் மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஊழியத்தினுடைய பாதையில், உன்னுடைய பிசினஸினுடைய காரியத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆலோசனைகளை தூதன் முகாந்திரமாய் சொல்லுகிற ஆலோசனையை சந்தேகத்தோட நீ புரிஞ்சிடாமல் நீ விசுவாசத்தோட அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு உன் மனதால் நீ அர்ப்பணிச்சார் உன்னுடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறும். இந்த இடத்தில் பாருங்களா, சக்கரியாவு முழு இதயத்தோட அநேக நாட்கள் மக்களுக்காக பணிவிட செய்தார் ஒரு தேவ மனுஷன். ஆனால் தேவனுக்கு இவன் மேல் மனோ வாஞ்சையாயிருக்கிறார். சக்கரியாவுடைய இதயத்தை தேவனுக்கு ரொம்ப அதிகமாய் பிடிக்கிறது. தூதன் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ நம்பாதே, சந்தேகப்பட்டதினாலே உன் வாயை நான் அடக்கிறோம். அல்லேலூயா. பாருங்களா, அநேகருடைய வாக்குத்தத்தம் நன்மைகளுக்கு தடையாயிருக்கிறது. அநேகருடைய வாயாகும் சக்கரியாவினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறது அவனுடைய சொந்த வாய் தான். பாருங்களா, அநேகர் ஜெபிக்கிறோம், அநேகர் ஆராதிக்கிறோம், அநேகர் துதிக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஏதாவது விடுதலைகள் செய்கிறதுக்கு ஊக்கமாக எழும்பும் போது பெருமை, மேட்டிமை அல்லது தேவையில்லாத பேச்சுகள், நான் அப்படி இருந்தது, நான் இப்படி இருந்த மனுஷன், நான் இப்படிதான் இருப்பார், அப்படிதான் போகுவார், இப்படி எல்லாம் சொல்லி நேர்மையுள்ள உள்ள வார்த்தைகளை பேசி அநேகருடைய ஆசீர்வாதத்தை புறக்கணிக்கிறார். இந்த இடத்திலும் சக்கரியாவை பாருங்களா, சக்கரியாவுக்கு மேட்டிமை வந்தம் சொல்லுகிறது இல்ல, சக்கரியாவுக்கு சந்தேகத்தின் ஆவி,
வாய்ப்பை உண்டா, சான்ஸ் உண்டா, இப்படி எல்லாம் தேவன் செய்யுமா? இத்தனை வருஷமாய் பிள்ளைகள் இல்லாது இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நடக்குமா? அல்லது இத்தனை வருஷமாய் நடக்காத காரியம் என் ஊழியத்தில் நடக்குமா, என் வீட்டில் நடக்குமா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்குமா? எனக்கு சந்தேகமாக இருக்கிறோம். ஒரு சிந்தனை செக்கரியாவுக்கு வந்த போது, அல்லது செக்கரியாவினோடு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த தூதன் சீக்கிரமாய் செக்கரியாவுடைய வாயை அடைச்சிட்டு, அல்லேலூயா, குறிப்பிட்ட ஏற்ற காலத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவடியாய் வெளிப்பட்டு வர வேண்ட வாக்குத்தத்தம் உன் வாயினாலே, உன் வாய்ப்பேச்சினாலே, உன் சந்தேகத்தினாலேயாலே நீ அந்த வாக்குத்தத்தத்தை தடை போடுகிறதுனாலே, மகனே, இது நீ சந்தேகத்தினால் தடை போட்டாலும் இந்த வாக்குத்தத்தம் வெளியில் வர வேண்டும். ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு சொல்லுகிறார், நீங்கள் சந்தேகப்பட்டு மனக்கவலையோடு இருந்தாலும், நீங்க எந்த விஷயத்தில் சந்தேகப்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நீங்கள் தடைந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தேகத்தை ஆண்டவர் அல்லேலூயா கடிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாயை அடைச்சிட்டு அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. யாக்கோபினுடைய நிரூபணத்தில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய நாவு அவனுடைய ஆசீர்வாதத்தை தடைகிறது, அவனுடைய ஜீவ சக்கரத்துக்கு நெருப்பை கொளுத்தி விடுகிறது, பத்த வைக்கிறது, அவனை அழிக்கிறதுக்கும் அவனை மொத்தத்தில் முடித்து களைகிறதுக்கும் அவனுடைய நாவு ஒரு ஆதாரமாயிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தினங்களில் ஒரே வாய் கொண்டு நான் துதிக்கிறோம், ஒரே வாய் கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாக்குத்தத்தங்கள், நம்முடைய நன்மைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரிக்கும்படி இத்தினங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் மௌனமாயிருக்க முடியுமா? அல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை சொல்லுகிறார், நீங்கள் மிண்டாதிருப்பில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. எகிப்தரே, இனி மேலால் நீங்கள் காணவே மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். எகிப்தின் ஆவி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போராடியப்போ தேவன் அல்லேலூயா தெளிவாய் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லது பேச வேண்டாம், அமைதியாரியுங்கள், உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ண போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சில இடங்களில் நீங்கள் பேசியால் உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்படும். சில இடங்களில் நீங்கள் மௌனமாயிருக்க வேண்டும், அது ஆண்டவரோடு கேட்க வேண்டும். இந்த ஞானம் நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? தூதனை அனுப்பி தேவன் செக்கரியாவினோடு பேசும் போதும் செக்கரியாவை திடீர்னு ஒரு ஆன்சர் பேசுகிறார், அல்லது பதில் பேசுகிறதுக்கு நம்மளை போல கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. எல்லாரும் சொல்லும், பணிவிட செய்தவன், தேவனுக்காக ஊழியம் பண்ணியவன், படிப்புள்ளவன், அறிவுள்ளவன், எம்ஏ, டாக்டரேட், இப்படிப்பட்ட சர்டிபிகேட் உள்ளவன் சொல்லுவார், திரும்பி பதில் பேசுவார், சீக்கிரமாய் படித்திருக்கிறது பேசுவார். அதே போல செக்கரியாவும் சொன்னார், இத்தனை காலமாய் அநேகருக்காக நான் ஜெபிச்சிருக்கிறோம், அநேகருடைய விடுதல்கள் கண்ணாலே நாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் விடுதல் நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பையும் இல்லை. காரணம், நான் வயசாயிருக்கிறோம், என் மனைவி வயசாயிருக்கிறோம், எங்களுடைய சரீரத்தில் ஒரு பிள்ளை உண்டாகிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்ல. ஆனால் ஒரு சான்ஸும் இல்லாதிருக்கிற இடத்தில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசல் திறக்க போகிறார். இந்த அதிகாலை வேளையில் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒரு சான்ஸும் இல்ல. சந்தேகத்தோடு நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற இடத்தில் தேவன் உனக்காக ஒரு பெரிய வாசல் திறக்க போகிறார். வரும் மணிக்கூறுகளில் ஆண்டவர் இந்த அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பம் சோர்ந்திருக்கிறியா, உன் பிள்ளைகள் சோர்ந்திருக்கிறியா, இனி உனக்கு முன்னாடி போக முடியாதா, சந்தேகத்தோடு இருக்கிறியா, இனி பிரச்சனை என்னை மூடி என்னை அழிக்க வந்த ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறியா? ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை மேன்மையுள்ள காரியங்கள் நடக்க போகிறார். நீ இதுவரை காணாத பெரிய காரியங்கள் நீ காணப்போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு குவாலிட்டி உள்ள மனுஷனாக இருந்தாலும் சந்தேகத்தின் ஆவி உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. நீ எல்லா மாதத்திலும் கூட்டத்துக்கு போனாலும், நீ கூட்டம் நடத்துவனாயிருந்தாலும், ஆவியானவர் சொல்லுகிறார், சந்தேகத்தின் ஆவி உனக்கு இருந்தால் அடுத்த லெவலில் முன்னேறி போகவே முடியாது. செக்கரியாவுக்கு அடுத்த லெவலில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, செக்கரியாவை தேவன் மேன்மையாய் நேசிக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் உங்களோட ஆவியானவர் சொல்கிறார், உங்களை ஆண்டவர் மேன்மையாய் நேசிக்கிறார், உங்கள் குடும்பங்களை நேசிக்கிறார், உங்களுடைய ஊழியங்களை நேசிக்கிறார், உங்களுடைய சபையை இயேசு நேசிக்கிறார், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இயேசு நேசிக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை இயேசு நேசிக்கிறார். கொஞ்சமாக சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தூதன் சொல்லுகிறார், என்னை அனுப்பியது அந்த வாக்கு உனக்கு தருகிறதுக்காக, உன்னை அழிக்கிறதுக்கல்ல. அதனாலே உனக்கு சந்தேகம் இருந்தால் உன் வாயை அடைத்துட்டு
அந்த வாக்குத்தத்தம் வரும் தினங்களில் உனக்கு தரப்போகிறார். நீ பேசி அந்த வாக்குத்தத்தை கவர்ச்சி போடுகிறதுக்கு நீ உன் இதயத்தை வாயே நீ எடுத்து உபயோகம் பண்ணியாலும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இயேசு உன்னை தெளிவாய் நேசிக்கிறார். வரும் தினங்களில் கட்டப்பட்ட ஆசீர்வாதம், தடை போட்ட நன்மை உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பி வரப்போகிறார். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் சொல்லுகிறார், இதுவரை காணாத நன்மைகள், இதனை நீங்கள் அனுபவிக்காத நன்மைகளும் விடுதலைகளும் சுகங்களும் சமாதானங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வரப்போகிறார். நஷ்டப்பட்ட எதிர்காலம், நஷ்டப்பட்ட துக்க நாட்கள் உங்களை விட்டு விலகி போக போகிறார். ஒரு சந்தோஷம் உள்ள எதிர்காலம், ஒரு செழிப்புள்ள எதிர்காலம் உங்களை தேடி வரப்போகிறார். அதுக்கும் தேவன் உபயோகம் பண்ணியது தம்முடைய தூதர்களை. கப்ரியேல் தூதன் ஒரே சமயத்து 2 இடங்களில் பேசி, ஆனால் அல்லேலூயா, ஒருத்தன் முன்னமே வர வேண்டவன், ஒருத்தன் இரண்டாவது வர வேண்டவன். 2 இடங்களில் மரியாளும் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலும் ஒரே போல, செக்கரியாவுடைய குடும்பத்திலும் ஒரே போல பேசி, ஆனால் செக்கரியாவு அவிசுவாசம் உள்ளவனாயிருந்து செக்கரியாவுடைய வாழ்க்கையை தேவன் மேன்மையாக்கி மாற்றி, அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேக நாளுகளாய் அநேகருக்காக நீ ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், அநேகருக்கு நீ உபதேசம் கொடுத்து நல்ல பாதையை சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்த போது, சோதிப்புகள் வந்த போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னோடு பேசியிட்டும் அது நம்பிக்கை இல்லாமல் நீ அறகுறையாய் அந்த விஷயத்தை எடுத்து நீ நம்பிக்கை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நீ நம்பிக்கை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தாலும் தூதன் உன்னுடைய நாவை அடைச்சு, வாயை அடைச்சு பிடிச்சு அந்த வாக்குத்தத்தம் உனக்கு தரப்போகிறார். உனக்கு நஷ்டப்பட்ட காலங்கள், இழந்துட்ட சந்தோஷங்கள், இழந்துட்ட சமாதானங்கள், ஊழியத்தில் உண்டாக வேண்டிய செழிப்புகள் பிசாசு அடைச்சா ஒரு எதிர்காலத்தை வரும் நாட்களில் உனக்கு தேவன் திருப்பி தரப்போகிறார். பிசினஸில் உனக்கு லாஸான நஷ்டங்கள் இயேசு திருப்பி தரப்போகிறார். வேலையில் உனக்கு கிடைக்காத மேன்மைகள் இயேசு திருப்பி தரப்போகிறார். பிள்ளைகள் இல்லாத பாடப்படுகிற தாய்மார்களே, சகோதரிமார்களே, ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியே தினங்களில் கர்ப்பத்தை துறக்க போகிறார். பிரதான வாசல் உங்களுக்காக தேவன் துறக்க போகிறார். கர்த்தருக்காக அநேக பணிவிடங்கள் நீங்கள் செய்திருக்கிறோம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எதுவும் செய்தில்லை என்ற ஒரு பாரத்தோடு நீங்க இருக்கிறியா? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், தினங்களில் உங்களுடைய சிவ விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தரப்போகிறார். செக்கரியாவுக்கு அவிசுவாசம் இருந்தது, சந்தேகத்தின் ஆவி இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தினங்களில் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நாம் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு நமக்கு தடையாய் இருக்கிறது அவிசுவாசத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி. அநேகரோட நன்மைகள் தடைகிறது. ஆனால் இந்த வேத பகுதியில் எனக்கு ரொம்ப அதிகமாய் பிடிச்ச ஒரு பகுதி, செக்கரியாவின் இவ்வளவு பெரிய சந்தேகம் இருந்துட்டும் அவனை ஆண்டவர் கைவிட்டதில்லை. தேவனுக்காக அவன் முன்காலங்களில் செய்த பணிவிடங்களை தேவன் கண்டுட்டு அவனோடு சொல்லுகிறார், மகனே, நான் உன்னை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். உலகம் உன்னை புறக்கணிச்சாலும், ஊர் மக்கள் உன்னை புறக்கணிச்சாலும், ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை புறக்கணிச்சாலும், அநேக முன் பிதாக்கள் உன்னை புறக்கணிச்சாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக செய்த பணிவிடங்களை நான் மறக்கிற தேவன் அல்ல. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்க நாள்கள் உன்னை விட்டு நீங்கி மாறும். ஒரு நிமிஷம் நமக்கு செபிക്കാം. ஆண்டவரே, இது கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, சந்தேகம் உள்ள செக்கரியாவினை ஆண்டவர் கைவிட்டதில்லை, தூதன் கைவிட்டதில்லை. தூதன் தெளிவாய் சொன்னார், செக்கரியாவு அவன் எனக்கு பணிவிட செய்த தேவதாசன், அவனை நான் கைவிட மாட்டான். எனக்காக, என்னுடைய நாமத்துக்காக செயல்படுகிற அன்பு சகோதரா, அன்பு தாயாரே, அன்பு ஊழியர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் சந்தேகத்தின் ஆவி உனக்கு இருந்தாலும் இந்த வேத பகுதி எனக்கு ரொம்ப அதிகமாய் பிடித்தது. அநேக நாடுகளாய் தேவனுடைய ஆலோசனைகளை நீ புறக்கணிச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, சந்தேகம் உனக்கு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக அனுப்பப்பட்ட தூதன் உனக்கு நஷ்டப்பட்ட காலங்களை திருப்பி தரப்போகிறார். புதிய ஒரு துணக்கத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் ஊழியத்தில், உன் சபையில், உன்னோடு கூட சேர்ந்து வருகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவன் தரப்போகிறார். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். நஷ்டப்பட்ட ஒரு எதிர்காலம், நஷ்டப்பட்ட காலங்களை, நஷ்டப்பட்ட சந்தோஷங்களை இயேசு நமக்கு திருப்பி தரப்போகிறார். கொஞ்சமாக சந்தேகத்தின் ஆவி உனக்கு இருந்தாலும், அல்லேலூயா, அநேக வேத பகுதிகளில் சந்தேகம் உள்ளவன் தேவனிடத்தில் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசம் இல்லாதவன் செழிக்க
செபிக்காதெல்லாம் சொல்லுகிறார். இந்த பகுதியில் செக்கரியாவுக்கு சந்தேகம் இருந்துட்டும் அல்லேலூயா தேவன் அவனுடைய வாக்குத்தத்தம் கொடுத்தது. அதான் சொல்லுகிறது, அநேக நாளுகளாய் தேவனுக்காக பணிவிட செய்துட்டு துக்கப்பட்டு பாரப்பட்டிருக்கிற சகோதரா, தாய்மார்களே, அன்பு தேவ மனுஷன்மாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தேகம் உண்டாய் உனக்கு மனக்கவலை உண்டாய், உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை காலமாய் நீ பணிவிட செய்த காரியங்களே தேவன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டுட்டு இனி உன்னுடைய துக்க காலம் உன்னை விட்டு விலகும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்தில் அந்நிய பாஷையோட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சபைக்காக ஜெபிக்கிறோம், எல்டேஸ் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஊழியர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி பல ராஜ்யங்கள் விருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் செழிக்கட்டும், எதிர்வல்லமைகள் உண்டையட்டும். இந்த வேத பகுதி மட்டும் சந்தேகம் உள்ள செக்கரியாவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கனம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே அதிகாலை வேளையில் உம்முடைய பெரிதான மகிமை குடும்பங்களில் இறங்கட்டும். எதிர் வல்லமைகளை கலத்தேந்த புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இந்த கொடைக்கானல் பகுதியில் இந்த இடத்திலே பாஸ்டர் சாம் டிக்சனுக்காக செபிக்கிறோம், அந்த சபைக்காக செபிக்கிறோம், அந்த விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசன பகுதி ஆண்டவரே அந்த சபைக்கும் ஒரு அஸ்திவாரமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்துட்ட நன்மைகள், இழந்துட்ட காலங்கள் அந்த சபைக்கு திரும்பி கிடைக்கட்டும். பரிசுத்தாவியானவர் மேன்மையாக்கி மாற்றுகிறதுக்காக, அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அங்கங்கேயாய் செபிக்கிற ஒவ்வொரு சபைகளை உடைய கரத்தில் தருகிறோம். ஆட்சி தலைவன்பார் குடும்பங்களை உடைய கரத்தில் தருகிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை பொறுப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் மனோபாரத்தோட மனோ கவலையோட இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி துக்கத்தோடும் சந்தேகத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற சகோதரா, அநேக நாடுகளாய் நீ தேவனுக்காக பணிவிட செய்தும் ஆனால் அந்த விஷயத்துக்கு உனக்கு ஒரு மாற்றம் இல்லை. அப்படியே இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்காக அநேக காரியங்கள் நீ செய்துட்டும் அந்த விஷயத்துக்கு ஒரு மாற்றம் இல்லை. நீ சந்தேகப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செஞ்ச காரியங்களை மட்டும் இயேசுவுக்கு தெரியுது. இத்தினங்களில் தூதனை அனுப்பி உனக்கு ஒரு மேன்மை தரும். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தடசங்களையும் கடிந்து புறப்படுத்துகிறோம். தலைமுறைகள், குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் பெரிதான காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ஹெவன்லி கிரேஸ் ஓய்ஸ் ஊழியங்களின் சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. Hallelujah. Amen.